கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்கிவிட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். வழக்கமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் விளக்கங்களை பார்த்து வருவோம். இன்றைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்து தொடர்பான, குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே இரவு தொழுகை தொடர்பான ஒரு செய்தியை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இதற்கு அடிப்படையான காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை பெரிய குத்துபா பள்ளிவாசல்ல தமிழகத்தினுடைய ஜமாத்துல் உலமா தலைவர் என்று சொல்லப்படுகின்ற PAK காஜா மைதீன் அவர்கள் மிக கடுமையான ஆக்ரோஷமான வார்த்தை பிரயோகங்களோட தௌஹீத்வாதிகளை கடுமையாக பேசியிருக்கிறார். ஒரு ஜும்மா மேடையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்திருக்கிறார்களோ, அதற்கு மாற்றமாக அவருடைய சொற்பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் புரிந்து கொள்வார்கள். அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை நான் சொல்லி காட்டுகிறேன். தராவீஹ் என்பதை நீங்கள் தொட நினைத்தால் ஜமாத்துடன் 20 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். அதுதான் தீன் பெருமக்கள், அதுதான் மார்க்கம். இன்னைக்கு தராவீஹுக்கும் தஹஜ்ஜுதுக்கும் மத்தியில வித்தியாசம் தெரியாமல் இந்த தீனையே கோமாளித்தனமாக்கக்கூடிய வீணர்கள் என்று சொல்ல வேண்டும். கடுமையான வார்த்தை சொல்ல பயமா இருக்கிறது. 8 ரக்காத்து தொழக்கூடியவங்க இவங்களெல்லாம் கோமாளிகள், கோமாளித்தனமான இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாருமே வீணர்கள். நம்மெல்லாம் தொழுகிறோம்ல, நம்ம மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை தொழுகிறாங்க. இவங்களெல்லாம் கோமாளி கூட்டம் அல்லது இவங்கெல்லாம் வீணர்கள். இது மாதிரி வார்த்தைகளை எல்லாம் ஒரு ஜமாத்தினுடைய மாநில தலைவர் பேசுகிறார். இது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சத்தியத்திற்கு பதில் இல்லை என்றால் ஹதீஸ்களை நாம் எடுத்து சொல்லும் போது அதுக்கு நேரடியான கருத்துக்கள் அவங்களால் சொல்ல முடியாது என்று வருகின்ற பொழுது இது போன்ற வார்த்தைகளால் தான் அவர்கள் பதில் அளிப்பார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. நபியுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சூனியக்காரன் என்று பேசலையா, கிறுக்கன் பேசலையா? ஏன் இப்படி பேசுறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வாதத்துக்கு பதில் இல்லை. எங்கே பதில் இல்லையோ அங்கேதான் இந்த ஏசுகின்ற கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற இந்த சூழல் ஏற்படும். அது மாதிரி அவங்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப அதை நம்ம பார்க்க தேவையில்லை. அதை தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள்ல மிக முக்கியமான எது மைய கருத்தோ அது மாத்திரம் சரியா என்பதை நாம பார்ப்போம். ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த பேச்சினுடைய மைய கரு என்னவென்றால், தராவீஹ் என்பது 20 ரக்காயத்து தான், 8 ரக்காயத்து என்பது இல்லை. இது அவர் அடிப்படையாக சொல்ல வருகின்ற கருத்து. அதற்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய தலைப்பே தராவீஹ் வந்த வரலாறு இப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. அந்த வரலாறை அவர் சொல்வதற்கு முன்னால ஒரு அடிப்படையை சொல்லுகிறார். தராவீஹ் என்பது அது ஒரு தனி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை என்பது தனி. இதற்கு வேறுபாடு தெரியாம தான் இந்த கோமாளி கூட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அங்கதான் நம்மளை திட்டி பேசுகிறார். தஹஜ்ஜத் என்பது வேறு, தராவீஹ் என்பது வேறா? சரி, தஹஜ்ஜத் வேறு, தராவீஹ் வேறு அப்படின்னா அது யாரு சொல்லணும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு லோஹர் தொழுகை வேறு, அசர் தொழுகை வேறு சொல்லுவோம். ஏன் சொல்றோம்? ரசூல் அப்படி காட்டி தந்தாங்க. பெருநாள் தொழுகை வேறு, கிரகண தொழுகை வேறு, ரசூல்லா காட்டி தந்தாங்க. எல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறது. ஜனாசா தொழுகை வேறு, ஐங்கால தொழுகை வேறு, எல்லாம் இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. இதுன்னு இருக்குது. தஹஜ்ஜத் தொழுகை வேறு, தராவீஹ் தொழுகை வேறு அப்படின்னு ஒருவர் சொல்வதாக இருந்தால் அதற்கு அடிப்படையான ஆதாரம் முதல்ல எங்க இருந்து காட்டணும்? ரசூல்லாட்ட இருந்து காட்டணும், குர்ஆன்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து அது காட்டணும். ஆனால் இவருடைய பொய்யில, அது மார்க்கத்தில் விளையாடக்கூடிய அந்த பொய்யில மிக உச்சகட்டம் என்னன்னு கேட்டா,
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தே அந்த தராவீஹ் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த தோரணையில பேசிட்டு தராவீஹ் தொழுகைக்கும் தஹஜ்ஜத் தொழுகைக்கும் வேறுபாடு தெரியல. தராவீஹுக்கும் தஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் தெரியாமல், தராவீஹ் என்பது ரமதானில் மாத்திரம் உள்ள விசேஷ தொழுகை, தஹஜ்ஜத் என்பது எல்லா காலங்களிலும், ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுக வேண்டிய ஒரு தொழுகை தான் உன்னதமான தஹஜ்ஜுடைய தொழுகை. சரி, வேறுபாடு தெரியல, இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க வேறுபாடு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டா அவர் அந்த உரையில சொல்றாரு, தஹஜ்ஜத் என்றால் எல்லா காலத்திலையும் தொழக்கூடிய தொழுகைக்கு தஹஜ்ஜத், தராவீஹ் என்றால் ரமலான் மாதத்தில் மாத்திரம் தொழக்கூடிய தொழுகைகளுக்கு தராவீஹ். இரவு தொழுகை இப்ப நம்ம தொழுகிறோம் இல்ல, ரமலானில் தொழுதால் தராவீஹ், ஏனைய காலகட்டத்தில் தொழுதால் அதுக்கு பேர் தஹஜ்ஜத் இப்படின்னு ஒரு உசூல சொல்ற. சரி, இப்படி ஒரு வரையறையை சொல்றதா இருந்தால் குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் காட்டணும்ல. குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்குது அல்லது ஹதீஸ்ல இப்படி ஒண்ணு இருக்கிறது, அதனால தராவீஹ் வேற தஹஜ்ஜத் வேற அப்படின்னு காட்டணும்ல. காட்டவே இல்லை. என்ன செய்யறாரு அப்படின்னா, இரவு தொழுகைக்குன்னு ரசூலுல்லாஹ் சில சிறப்புகளை சொல்றாங்களா இல்லையா, அதை வைத்துக்கொண்டு தராவீஹ்ங்கிறது வேற தஹஜ்ஜத்ங்கிறது வேற அப்படிங்கிற என்ன ஹதீஸ்களை கொண்டு வராரு அது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நீங்களும் விளங்கிக்கிடுங்க. தராவீஹ் என்ற வார்த்தை ஹதீஸ்ல நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. தராவீஹ் தொழுகை நீங்க வச்சிருக்கிறாங்கல்ல, இதுல இந்த தராவீஹ் தொழுகை என்பது ஹதீஸுகள்ல நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி ஒரு தொழுகை இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இட்டு கட்டப்பட்ட ஹதீஸோட பார்க்க முடியாது. அது நாங்க இப்பவும் இல்லை, 20-30 வருஷமா சவால் விட்டு பேசிட்டே இருக்கிறோம். தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்கல்லப்பா, நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டிருங்களேன். தஹஜ்ஜத் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்க, இன்னும் இருக்குது ஹதீஸ். இரவு தொழுகை நாங்க சொல்றோம், இன்னும் இருக்குது ஹதீஸ். தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல, அப்படி ஒரு இபாதத்து நீங்க காட்டுறீங்கல்ல, ஹதீஸ்ல இருந்து காட்டிருங்க போகும் அப்படின்னா, அன்னைக்கும் சரி இப்ப தராவீஹுடைய வரலாறு பேசுறாங்கல்ல, இன்னைக்கும் சரி அதுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. எந்த ஆதாரமும் கிடையாது. முதல்ல விளங்கிக்கிடுங்க. எந்த ஆதாரமும் இல்லாம தான் இவங்க என்ன பேசுறாங்கன்னா தராவீஹ் வேற தஹஜ்ஜத் வேற. சரி, என்ன ஆதாரம் அவங்க காட்டுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானுடைய இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நபி அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, சொல்லி இருக்கிறாங்க. ரமலான்ல தொழுதால் கூடுதல் நன்மை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, இதுதான் தராவீஹ் தொழுகை. ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? எப்ப ரமலான்ல இரவு தொழுகை தொழுதால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது, இவ்வளவுதான் ஹதீஸ்ல இருக்குது. இதுக்கும் தராவீஹ் தொழுகைக்கு என்ன சம்பந்தம்? அதையாவது சொல்லுங்க. ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஹதீஸுக்கும் தராவீஹுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கும், இவங்க குட்டக்க மாட்டக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க. இது இவங்களுடைய ஆட்கள்ல இன்னொரு ஆளு தானே 40ஆம் பாத்தியா ஓதலாமா? ஓதலாம். என்னப்பா ஆதாரம்? குர்ஆன்ல 40 வருது இல்ல, இதுதான் 40ஆம் பாத்தியா ஓதலாமான்னு கேட்டா இருக்குது, குர்ஆன்லயும் ஆதாரம் இருக்குது. எங்கப்பா ஆதாரம்? 40 அர்பூன் வருதா குர்ஆன்ல? 7ஆம் பாத்தியா ஓதலாமா? ஓதலாம். என்னப்பா ஆதாரம்? சபூன் 7 குர்ஆன்ல இருக்கா? இதான் 7ஆம் பாத்தியா. அந்த கோஷ்டிகள் ஹதீஸ்ல என்ன இருக்குதோ அதுல இருந்து சொல்லணும். இந்த ஹதீஸ்ல இரவு தொழுகை தொழுதால், அதுவும் ரமலான்ல தொழுதால் உனக்கு கூடுதல் நன்மை இருக்கிறது. இது ரமலான் தொழுகைக்கு சிறப்பு குறித்து வரக்கூடிய ஹதீஸ். இதே மாதிரி வேற வேற இபாதத்துகளுக்கும் சிறப்புக்குரிய ஹதீஸ்கள் தான் வருது. உதாரணமா நீங்க பாருங்களேன், எல்லாரும் சுபு தொழுதாமா, சுபுக்கு முன் சுன்னத்து தொழுதாமா, ரசூலுல்லாஹ் அந்த முன் சுன்னத்தை விடவே மாட்டாங்க. அது ஹதீஸ். சுபுடைய முன் சுன்னத்தை விடவே மாட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, சுபுடைய முன் சுன்னத்து என்பது இந்த உலகத்தை விட மிகச்சிறந்தது அப்படிம்பாங்க. உடனே ஒரு ஆள் வேற பிஐகே மாதிரி உள்ள ஒரு ஆள் வந்து, சுபு சுன்னத்து வேற, உலகமும் உலகத்தை விட சிறந்ததுன்னு வருதா இல்லையா, இந்த தொழுகை வேற இப்படின்னா யாராவது ஏற்றுக்குவோமா? எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? சுபு சுன்னத்து தான். அந்த சுபு தொழுகையினுடைய சுன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் சிறப்பாக கொடுங்களா சொல்றாங்க. இரவு தொழுகைன்னு ஒண்ணு இருக்குது,
அது ரமலான்ல நீங்க தொழுதீங்கன்னா கூடுதலான நன்மை இருக்குதுங்கிறாங்க. இதை விளங்க முடியாதா? இங்க எங்க இருந்து வந்துச்சு தராவிஹி? தராவிஹி என்பதுக்கு இதுதான் ஆதாரமா? ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், அதுக்கு உண்டான கூலி இருக்கு. இதுல போர்க்களத்துல ஒரு ஆள் நோன்பு வைக்கிறார், போர்க்களத்துல ஒரு ஆள் நோன்பு வைச்சார்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் கூடுதல் சிறப்பு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆள் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் தூரமா போயிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்க்களத்துக்குன்னு தனி நோன்பு இருக்குதுன்னு அர்த்தமா? அல்லது வளமையாக வைக்கக்கூடிய நோன்பை போர்க்களத்தில் வைத்தால் அவருக்கு அதை விட கூடுதல் சிறப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தமா? அது மாதிரி உள்ளதான் இது. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை தொழுதாங்க, மற்ற நாள்லையும் தொழுகிறாங்க, ரமலான்லையும் தொழுகிறாங்க. ரமலான்ல நின்று தொழுதான் கூடுதலான உனக்கு நன்மை. இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தமே தவிர இதை தாண்டி தராவிங்கிற வார்த்தையோ அல்லது தராவி தொழுகை என்ற தனி தொழுகை ஒண்ணு இருக்குது என்பதற்கோ இந்த ஹதீஸ்ல கொஞ்சமாவது ஆதாரம் இருக்குதா? நீங்களே கேளுங்க. அதனாலதான் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், தராவிங்கிற வார்த்தை ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்ல நீங்க ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. அது முதல்ல விளங்கிக்கிடுங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னொரு செய்தியும் சொல்லுவார். அகமதுல வேற நூற்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அது இதே கருத்தில் வருகின்ற ஹதீஸ். அது பலவீனமான ஹதீஸ். ரமலான் மாசத்துல அல்லாஹ் ரமலான் மாசத்துல நோன்பு வைப்பதை கடமையாக்கி இருக்கிறான். நான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறேன், சுன்னத்தாக காட்டி இருக்கிறேன், ரமலான்ல இரவு தொழுகை தொழணும். அதே தான் ரசூலுல்லாஹ் காட்டி தான் இருக்கிறாங்க. இரவு தொழுகையே ரசூலுல்லாஹ் காட்டி தந்து இருக்கிறாங்களே, அது இல்லைன்னு நம்ம மறுக்கலையே. தராவிஹ் எங்க இருக்குதா நம்ம கேட்கணும். தராவி தொழுகைன்னு ஒரு தொழுகை நீங்க சொல்றீங்கல்ல, அது எங்க இருக்குது? இரவு தொழுகை ரமலான்ல இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்கலையே, செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தராவிஹ் வேற தஹஜ்ஜத் வேற அப்படி நீங்க பிரிச்சீங்கல்ல, அந்த தொழுகை இங்க இருக்குது, காட்டுங்க. அந்த இட்டுக்கிட்ட அது பலவீனமான ஹதீஸ். ஒரு பேச்சுக்கு அது ஆதாரப்பூர்வமானது என்று வைத்துக் கொண்டாலும் அங்க தராவிங்கிற வார்த்தை எங்க இருக்குது? அதுலயும் இல்லை. அதனால இவங்க பிரிக்கிறாங்களே, தஹஜ்ஜத் வேற தராவிஹ் வேற இப்படிங்கிறதுக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அது வேற தொழுகை இது வேற தொழுகை சொல்றது ஒரு ஆதாரமும் நீங்க பார்க்கவே முடியாது. நாங்க சவால் விட்டு தான் அதை சொல்றோம். நீங்க என்ன உசூலனாலும் கொண்டு வாங்க, என்ன கிதாப்னாலும் கொண்டு வாங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இருந்து நிரூபிங்க. இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு சொல்லுங்க. லோஹருக்கு முன் சுன்னத்து, லோஹருக்கு பின் சுன்னத்து இன்னும் இருக்குது ஹதீஸ். காட்டுதமா? லோஹர் தொழுகை, அசர் தொழுகை காட்டுதமா? ஒவ்வொரு தொழுகைக்கும் வேறுபாடு. இதே மாதிரி நீங்க தராவிஹ் தஹஜ்ஜத் ரெண்டையும் காட்டி தராவி தொழுகை இது நீங்களா விளக்கம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஹதீஸ்ல இருந்து காட்டும். ஹதீஸ்ல இருந்து அந்த வாசகமே இல்லைன்னா எங்க இருந்து காட்டுவீங்க? சரி, இது ஒரு விஷயம். அடுத்து அவர் தராவிஹுடைய வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வெப்சைட்ல இருந்து படிச்சு காட்டுறாரு. வெப்சைட்ல ஹதீஸையும் போடுவாங்க, அவங்களுடைய சொந்த கருத்தை எழுதுவாங்கல்ல, அது என்னமோ ஒரு பெரிய வரலாற்று புத்தகத்தை இருந்து படிக்கிற மாதிரி அப்படியே படிச்சு காட்டுறாரு. அதுல என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவுல அவங்க நின்று வணங்குறாங்க. இதை கேள்விப்பட்ட நபித்தோழர்கள் நபி அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வெளியில நின்று ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணி தொழுறாங்க. முதல் அன்னைக்கு கொஞ்சம் தொழுறாங்க, ரெண்டாவது அன்னைக்கு இதை கேள்விப்பட்டு கொஞ்சம் கூட்டம் கூடுது, மூணாவது அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. இப்படி 3-4 நாளா ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணி தொழுறாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளி வாசல்ல இடம் இல்லை, அந்த அளவுக்கு கடுமையான கூட்டம். அதுக்கப்புறம் நபி அவர்கள் அடுத்த நாள் வரவே இல்லை, தொழுகைக்கு வரல. இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதுதான், புகார்ல உள்ளதுதான். வரல உடனே சுபுவுக்கு பின்னாடி நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே 3 நாளா தொழுகை நடத்துனீங்க, இப்ப வரலையே அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் வேணும்னு தான் வராம இருந்தேன், நீங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியத்தான் செய்யும். ஏன் வரலன்னா இந்த இரவு தொழுகை உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான்ப்ப நான் வரல, நீங்க உங்க வீடுகள்ல தொழுதுக்கிடுங்க அல்லது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தொழுதுக்கிடுங்க இப்படின்னு ஹதீஸ். இதுல 2-3 ரிவாயத்துகள்ல புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸுகள் இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே போற போக்கில் அப்படியே அரபில படிப்பார். என்ன அரபில படிக்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் வரையும் இந்த நிலை இருந்தது. அதற்கு பின்னாடி அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் இதே நிலை தொடர்ந்தது. அதற்கு பின்னால் உமருடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் இப்படியே தொடர்ந்தது.
அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தனித்தனியாக தொழுது கொண்டு இருந்தார்கள். எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி உபை இப்னு கஅபுடைய தலைமையில 20 ரக்காயத்து தொழுகை நடந்து சொல்லிட்டாங்க. இதுதாங்க தராவீஹ் வரலாறு அப்படின்னு கொண்டு போறாரு. முதல் விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதார்கள். வீட்டில் தொழுதாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி சஹாபாக்கள் வெளியில நின்று பின்பற்றி தொழுதாங்க. ஜமாத்தாக தொழுகை நடத்தினாங்க. இந்த தொழுகை நடத்தினாங்களே, இந்த தொழுகைக்கு எங்கேயாவது தராவீஹ்ங்கிற பேர் இருக்கா? இதுதான் கேள்வி. நீங்க தராவீஹ்வுடைய வரலாறு தானே சொல்றீங்க. தராவீஹ்வுடைய வரலாறு அப்படின்னு சொன்னா அந்த வரலாற்றினுடைய துவக்கத்தை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அங்கே ஹதீஸ்ல எல்லாம் கியாமுல் லைல்ங்கிற வரும், அல்லது இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள்னு வரும். இவ்வளவுதான் இருக்குது. ரமலான் மாசத்துல நின்று வணங்கினார்கள் இதுதானே வருது. கியாமுல் லைல் அந்த மாதிரி வாசகத்துல தானே வருது. இங்க எங்கேயாவது தராவீஹ்ங்கிற வார்த்தை வருதா? இவங்க சொல்றாங்க தராவீஹ்வுடைய அந்த வரலாற்றினுடைய துவக்கம் எங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அப்படியே வருதான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தராவீஹ்ங்கிற தொழுகை இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்டிடுங்க. எங்கேயாவது இருக்கா? ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழுதாங்க, கடமையாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழாம விட்டாங்க. அதற்கு பின்னாடி மக்கள் எல்லாருமே தொழுதுட்டு தான் இருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய முன்னிலையில எல்லாரும் தொழுதுட்டு தான் இருந்தாங்க. இதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. சரியா? சரி, அடுத்து வருவோமே. சரி, இப்படியே வந்துச்சு. அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமருடைய ஆட்சி காலம். உமருடைய ஆட்சி காலத்துல மக்கள் தனித்தனியா தொழுதுட்டே இருந்தாங்க. அதற்கு பின்னால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து உபை இப்னு கஅபுடைய தலைமையில 20 ரக்காத்து தொழுதாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா ஆலிம் சாஹிப்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். யாருக்கு தெரியாதுங்க? இந்த அரபில சொன்ன உடனே அப்படியே தலையாட்டுதாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தா அப்படிங்கக்கூடிய சர்ச்சை வந்தாலேயே எதை அடிப்படையாக ஆதாரமாக கொள்வாங்க, இப்பவும் எதை ஆதாரமாக சொல்றாங்க அப்படின்னா, உமருடைய ஆட்சி காலத்துல 20 ரக்காயத்து நடந்துச்சு, அதுதான் ஆதாரம். ஒரு காரியினுடைய தலைமையில, ஒரு ஆணுடைய தலைமையில இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும், எவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நினைத்தார்கள். இவர்தான் நினைத்தார்கள். நினைத்து சும்மா அசம அப்புறம் அது உறுதி கொண்டு விட்டார்கள். உறுதி கொண்டு விட்டு ஃபஜமஅஹும் அலா உபை இப்னு கஅப் ஹிஜ்ரி 14 ஹிஜ்ரி எத்தனைங்க? இன்னைக்கு எப்போ ஹிஜ்ரி எத்தனை வருஷம்? 1447 ஹிஜ்ரி 14. அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹிஜ்ரி 14 சஹாபாக்களிலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். இந்த தராவிக்கு 20 ரக்காயத்து தொழணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. எத்தனை? 20 ரக்காயத்து நடந்துச்சு. ஆனா இது வரலாற்றை திருத்தி சொல்றது, வரலாறை வரலாறாக சொல்றது இல்லை. உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தாலும் நம்ம ஆதாரமா எடுக்க மாட்டோம், தனி மேற்று. ஒரு பேச்சுக்கு அதுவே ஆதாரமாக இருந்தாலும் உமருடைய ஆட்சி காலத்துல 20 + 3 இப்படி மட்டும்தான் தொழுதாங்களா? நீங்க எடுத்து பாருங்க, முஅத்தா மாலிக் என்ற நூல்ல எடுத்து பாருங்க, நிறைய கிதாபுகள்ல இருக்குது. அதுல எப்படி வருதுன்னா, ஷரஹ்ல என்ன எழுதியிருக்கிறாங்க, ஷரஹத்தை நான் இப்ப படிக்கிறேன். அது எப்படி இருக்கும்? அதாவது கது இஹ்தலஃப ரிவாயத்து ஃபீமா கான யுஸல்லி பிஹி ஃபீ ரமலான் ஃபீ ஸமானி உமர். உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகை, ரமலானுடைய இரவு தொழுகையில எத்தனை ரக்காயத்து என்பதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நல்ல வழங்கணும். எதுல கருத்து இருக்குதான்? நீங்க 20 ரக்காயத்தினாலேயே உமர் தொழுதார்கள் அப்படின்னு போறீங்களா இல்லையா? இதுல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்ல, உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகை தொழுதார்கள். அங்கேயும் தராவீஹ்ங்கிற வார்த்தை கிடையாது. நல்லா வழங்கிக்கணும். உமருடைய ஆட்சி காலத்திலையும் தராவீஹ்ங்கிற வார்த்தை இருக்காது. சரி, உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகைய எத்தனை ரக்காயத்து தொழுதார்கள் என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்தகா என்ற ஷரஹ்ல அவர் எழுதுறாரு. ஃபரவா அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் 11 ரக்காயத்தன். உமருடைய ஆட்சி காலத்துல ஸாயித் இப்னு யஸீத் எங்கக்கூடிய ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, உமருடைய ஆட்சி காலத்துல
11 ரக்காயத்து தான் இரவு தொழுகை தொழுதார்கள். விளங்குச்சா? இது ஒரு ரிவாயத். அடுத்து வரவா யஸீத் இப்னு ரூமான் அவர் சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய சலாசம் வைஸ்ரீன ரக்காயத்தன் 23 ரக்காயத், 20 ரக்காயத்து தராவிஹி 3 ரக்காயத்து இப்படின்னு அவர் அறிவிக்கிறார். வரவா நாஃபி மௌலா இப்னு உமர், இப்னு உமருடைய அடிமையாக இருக்கக்கூடிய நாஃபி அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னஹு அதரக்கன் நாஸ, அதாவது உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து மக்களை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாரும் தொழுதுகிட்டே இருந்தாங்களாம். உமருடைய ஆட்சி காலத்துல உமர் வந்து பார்க்கிறார். எத்தனை ரக்காயத் தொழுதாங்க தெரியுமா? 39 ரக்காயத்தன், 39 ரக்காயத்துகள் தொழுதார்கள். நல்ல வழங்கணும். இதை எதுலையுமே நான் படிச்சு காட்டுதான் அதாவது தராவிங்கிற வார்த்தைலாம் வராது. தொழுதாங்க, இரவுல தொழுதாங்க, ரமலான்ல தொழுதாங்க, 11 ரக்காயத்தை தொழுதாங்க, 23 ரக்காயத் தொழுதாங்க, 39 ரக்காயத்தை தொழுதாங்க. அந்த 39 ரக்காயத்துல 3 ரக்காயத்து வித்ரும் இருந்தது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு வரலாறை சொல்றீங்கல்ல, அது சரியோ தப்போ ரெண்டாவது இருக்கட்டும், அந்த வரலாறு கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஏன் இந்த அப்பாவி மக்களை போட்டு இப்படி வழி கெடுக்கணும்? 20 ரக்காயத்து உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த யஸீத் அறிவிக்கக்கூடியது, மற்ற ஆட்கள் அறிவிக்கக்கூடியது, 11 ரக்காயத்து தொழுதுருக்கிறாங்க, 23 தொழுதுருக்கிறாங்க, 39 தொழுதுருக்கிறாங்க, உமருடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே. எந்த வெப்சைட்ல நீங்க படிக்கீங்களோ அதே வெப்சைட்ல இந்த கருத்து இருக்குது. அப்ப நீங்க அதை சொல்லணுமா வேண்டாமா? வரலாறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை ரக்காயத்துன்னு வரும்போது அதுதான மெயின் மைய கருத்தாக தானே பேசுறீங்க. அப்ப உமருடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இதை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அதாவது மார்க்க அறிவுலாம் தேவையில்லைங்க. ஒரு சாதாரணமா ஒரு மனித நேயம் இருக்கக்கூடிய, ஒரு மனித சிந்தனை இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல அதை விட்டுட்டு பேசுவாங்களா? தனக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் சொல்றது, பாதகமா இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு பேசுறதுங்கிறது முனாஃபிக்குடைய வேலை இல்லையா? இது நயவஞ்சகர்கள் தானே இப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்ப நீங்க 20 ரக்காயத்துங்கிறதுக்கு ஆதாரத்தை தான் கொண்டு வரீங்க, தராவி என்பதுக்கு தான் ஆதாரம் கொண்டு வரீங்க. அதுவும் உமரைத்தான் நீங்க எடுத்து தூக்கி வைக்கிறீங்க. அந்த உமருடைய காலத்தில் என்ன நடந்தது? அதுல பயான்ல நீங்க கேட்டா தெரியும். உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய நாவில் தான் அல்லாஹ் பேசுகிறான். சஹாபாக்களுடைய சிறப்பு, சஹாபாக்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் பேசுறீங்களே, அதுக்கெல்லாம் நேரம் எடுத்து பேசக்கூடிய நீங்க உமருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை ரக்காயத்து தொழுதாங்க? 23 மட்டும் தொழுதார்களா, அல்லது அதுக்கு கூடுதல், அல்லது அதுக்கு குறைவு, இப்படி எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சா இல்லையா? அது முக்கியமா பேசணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் அரபில சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கிறதுக்காக வேண்டி பாதிய மறைச்சு பாதிய முழுங்கி இப்படி சொல்றது ஒரு மார்க்க அறிஞருக்கு அழகல்ல. எதை சொல்ல வருகிறோமோ அது தொடர்பான எல்லா செய்தியும் சொல்லணும். எல்லாத்தையும் முழுமையா சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எது முக்கியமோ அதை சொல்லணும். முக்கியமான விஷயம் இது. ரக்காயத்தை பத்தி பேசுறீங்க, எத்தனை ரக்காயத்துங்கிறத பத்தி பேசுறீங்க. பயானுடைய தோக்கமே அதுதான். 20 ரக்காயத்து தான் தொழணும், அதுதான் மறுமைக்கு வெற்றி, இப்படி எல்லாம் பேசுறீங்க. அதுக்கு ஆதாரம் என்னன்னா உமர். அப்ப உமருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொன்ன அது நியாயம் தானே? அப்படி பேசல. இது ஒரு பெரிய பித்தலாட்டம், ஏமாற்று, மார்க்கத்தை ஏமாத்துறதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு, முக்கியமான விஷயத்துக்கு வருவோமே. இப்ப தராவி என்பது ஆதாரம் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய வரலாறுகள் சொல்றாங்களா இல்லையா, அதுக்கும் பெருசா ஆதாரம் இல்லை. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம தொழுகிறோமா இல்லையா 8, இது கரெக்டா தப்பா முதல்ல நம்மளும் தெரியணுமா இல்லையா? 8 ரக்காயத்து தொழுதுட்டு போறோம். என்னப்பா 8, அது தௌஹீத் பள்ளியில நடந்தது, அதனால நான் இப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஹதீஸை எடுத்து படிங்க, புகாரியை எடுங்க. புகாரியில சலாத்துலை, அதாவது இரவு தொழுகை அப்படின்னே போட்டு ஏராளமான ஹதீஸுகள் வரும், நிறைய ஹதீஸுகள். அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒருவர் வந்து கேட்கிறார், ஆயிஷா அவர்களே, ரமலானுடைய இரவுல அல்லது ரமலானுடைய மாசத்துல நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள் அதை சொல்லுங்களேன். வேற மாசத்துல பத்தி கேட்கல, ரமலான் மாசத்துல எப்படி தொழுதார்கள் ரசூலுல்லாஹ். அப்பதான் ஆயிஷா நாயகி பதில் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள்லையும் 8+3
11 தவிர அவர்கள் கூட்டி தொழுததே கிடையாது. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் எப்படி வரும்? இதே ஆயிஷா நாயகி அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள்லையும் 11 ரக்காயத்தை தொழுதிருக்கிறார்கள் இப்படின்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ரக்காயத்து பிளஸ் 1 ரக்காயத்தை தொழுதார்கள் இப்படின்னு ஒரு ஹதீஸ். இதே ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய வேறு சில ஹதீசுகள் 13 ரக்காயத்தை தொழுதார்கள், இவ்வளவுதான் வரும். இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ரமலான் தொழுகை சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதுலயும் எப்படி வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல 2 ரக்காயத் தொழுதாங்க, அதுக்கு 2 ரக்காயத் தொழுதாங்க, அதுக்கு 2 ரக்காயத் தொழுதாங்க, அதுக்கு 2 இப்படியே வரும் ஹதீஸ்ல. நான் சும்மா ஒன்றும் சொல்லல, கிட்டத்தட்ட 12 ரக்காயத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதாங்க, அதுக்கு பின்னாடி வித்ரு தொழுதார்கள். நீங்க புகாரி முஸ்லிம் இந்த இரவு தொழுகை இந்த பாடத்தை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. 8 ரக்காயத்தை தொழுதிருப்பாங்க இரவு தொழுகை, அல்லது 10 ரக்காயத்தை தொழுதிருப்பாங்க, அல்லது 12 ரக்காயத்தை தொழுதிருப்பாங்க, பிளஸ் வித்ர தொழுதிருப்பாங்க. இந்த எண்ணிக்கையை தாண்டி நீங்க வேற எந்த ஹதீஸ்னாலும் கொண்டு வாங்க. எங்கேயாவது இதை தாண்டி 20 ரக்காயத்துன்னு நீங்க தராவி பேர் வேண்டாம், கியாமுல் லைல் இருக்கட்டும், அல்லது எந்த பேர்லனா இருக்கட்டும், 20 ரக்காயத்தை ரசூலுல்லாஹ் தொழுதாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு சான்று உண்டா? 8 + 3 தொழுதாங்களே, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்களே, அல்லது 10 + 1 தொழுதாங்களே, அல்லது 12 + 1 3 வித்துர தொழுதாங்களே. 8 தொழுதால் கோமாளி வீணர்கள் ரசூலுல்லாஹ் தொழுதாங்களே. இப்ப புகாரில அந்த ஹதீஸ் இருக்குது, ஒண்ணு அந்த ஹதீஸ் இல்லன்னு மறுங்க. நாம பேசுறது நம்முடைய சொந்த கருத்தை பேசல, அல்லது இமாம்கள் இப்படி முடிவெடுத்தாங்க, அந்த இமாம் இப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்னு இமாம்கள் மேல படிய போட்டுட்டு நாங்க ஜகா வாங்கல. ரசூலுல்லாஹ் இப்படி காட்டினாங்க, புகாரில இருக்கா இல்லையா, முஸ்லிம்ல இருக்கா இல்லையா, ஹதீஸ் நூல்கள்ல இருக்கா இல்லையா, ஹதீஸ் ஆதாரமா காட்டணும். 8 ரக்காயத் தொழுதாங்க, இன்னும் இருக்குது ஹதீஸ். 10 ரக்காயத் தொழுதாங்க, இன்னும் இருக்கு ஹதீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமே. அப்ப நீங்க யாரை திட்டுதீங்க? நீங்க திட்டக்கூடிய நோக்கம் தான் என்ன? உண்மையிலேயே நீங்க பேசுறதா இருந்தால் நபி அவர்களுடைய காலகட்டத்தில் இரவு தொழுகை என்ற வார்த்தை பிரயோகம் இருந்துச்சு, அது ஜும்மால பேச முடிஞ்சா? நபி அவர்கள் இரவு தொழுகை மாத்திரம் இல்ல, அவங்க 8 அல்லது ரக்காயத்துடைய எண்ணிக்கை சம்பந்தமாக ஆயிஷா இப்னு அப்பாஸ் போன்ற நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ரக்காயத்துடைய எண்ணிக்கையை பேசுறாங்களே, அதை சொல்ல முடிஞ்சா? அது எதையுமே பேச மாட்டாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வாசகத்தை எதையுமே பேசாம கண்மணி நாயகம் கண்மணி நாயகம். அட ரசூலுல்லாஹ் செஞ்சதை பேசுறது, அதை கொஞ்சம் கூட மறைக்காம பேசுறது, அதுதானே கண்மணி நாயகம் என்ற வார்த்தையை சொல்வதற்கு தகுதியான ஒரு ஆளு. ரசூலுல்லாஹ் செஞ்சதை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அதை பத்தி ஒண்ணுமே பேசாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்தீர்களா? அப்ப உமரை நீங்க மதிக்கிறீர்களா அல்லது ரசூலுல்லாஹ்வை அவமரியாதை பண்றீங்களா? என்ன இதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியாம எல்லாம் கிடையாது, நல்லா தெரியும். அந்த ஹதீஸையும் நீங்க படிக்கிறீங்க, ஆனா முழுமையா படிக்காம போறீங்க, அதுக்கு விளக்கமும் சொல்லல. அதுக்கு அடுத்து என்ன செய்றீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காட்டி தந்துட்டாங்க, அவங்க காலத்துல நடந்தது அப்படின்ட்டு போறீங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பேச்சுக்கு 20 அவங்க நடத்தட்டும், 20 நடத்தி இருக்கட்டும், அல்லது அவங்க செய்யட்டும், அவங்க காலத்துல நடக்கட்டும். ரசூலுல்லாஹ் 8 + 3 அல்லது 10 + 3 இப்படி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு மூமின் எதை எடுக்கணும் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிருக்கிறாங்க, உமர் இப்படி சொல்லிருக்கிறாங்க. உமரை நம்ம பின்பற்றணும் அவசியம் இல்லை, அது விளங்கிக்கிடுங்க. ஒரு பேச்சுக்கு உமர் சொல்றது கரெக்ட் அப்படின்னே வச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹ் 13 ரக்காயத்தோ அல்லது 11 ரக்காயத்தோ தொழுதுருக்கிறாங்க, உமர் 20 + 3 தொழுதுருக்கிறார், ரெண்டே வச்சுக்கிடுவோம். எதங்க எடுக்கணும்? ஒரு மூமின் எதை எடுப்பான்? கண்மணி நாயகம் கண்மணி நாயகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எதை எடுக்கணும்? உமரை எடுக்கணுமா ரசூலுல்லாஹ்வை எடுக்கணுமா? நீங்க ரெண்டையும் வச்சு பாருங்க. என்ன வார்த்தை பிரயோகம் பண்றாங்கன்னா, நம்ம என்னமோ புதுசா இந்த 8 ரக்காயத்தை கொண்டு வந்த மாதிரி அவர் போக்குல சொல்லுவார். உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து இந்த தராவி அப்படியே வந்துகிட்டே இருக்குது. 20 + 3 கொரோனா காலம் வரையும் வந்துச்சு. கொரோனாவுக்கு பின்னால மாத்திட்டாங்க. எங்கேயா? காபாவில் இப்ப 8 ரக்காயத்துன்னு ஆக்கியிருக்கிறாங்க போல் தெரியுது. நம்ம ஆரம்ப காலத்திலேயே அங்க 20 ரக்காயத்தை தொழும்போது நம்ம அதை மறுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஆதாரம் இல்லை. இதுதானே இவர் இப்ப சொல்றாருன்னா, உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கிறது. ஒன்னும் படிச்சுக்கிட்டு பேசணும், அல்லது வரலாறை நீங்க தெரிஞ்சீங்கன்னா முழுமையாக பேசணும்.
உமருடைய ஆட்சி காலத்திலேயே 39 இருக்குது, 23 இருக்குது, 11 இருக்குது. இது என்ன உமருடைய ஆட்சி காலத்துல இருந்து ஹரம்ல 23 ரக்காயத் அப்படி தொழுதுட்டே இருந்தாங்க. எங்க இருக்கு ஆதாரம்? ஆதாரம் எங்க இருக்குதுன்னு அப்படி ஒரு ஆதாரம் உண்டா? போற ஹோக்கல விட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இந்த உம்மத்தே இந்த கருத்துல தான் இருக்கிறார்கள். ஒண்ணு 20+20 ரக்காயத்து தொழுதுக்கு ஆதாரம் என்னன்னா உமர் அவங்க. அப்படி இல்லையா, ஒட்டுமொத்த உம்மத்தும் 20+3 தான் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். மேன்மைப்பட்டவர்களே அதை விட்டுறாதீங்க. உம்மத்து அப்படி இருந்துச்சான். எங்க இருந்துச்சு அப்படி? நீங்க ஒண்ணும் வேண்டாம், நீங்க வெப்சைட்ல போய் தராவீஹ் 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா, இரவு தொழுகை 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா, எல்லாத்தையும் மொபைல் இருக்கா, நீங்க அடிச்சு பாருங்க. அதுலயே வரும். காலாகாலமா சில பேர் 20 தொழு இருக்கிறாங்க, சில பேர் 23 தொழு இருக்கிறாங்க, சில பேர் 8+3 தொழு இருக்கிறாங்க, 13 எல்லாம். இப்ப அவங்கெல்லாம் உம்மத்து இல்லையா? அவங்கெல்லாம் முஸ்லீமே இல்லையா? ரசூலுல்லாஹ்வே அப்படி தொழு இருக்கிறாங்களே, அதுதானே காலாகாலமா வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாலே ரசூல் அப்படி தொழுது காட்டி இருக்கிறாங்களே, வரலாறு அங்க இருந்து தானே வருது. அப்ப அதனால காலாகாலம் 23 ரக்காத்து தொழுதார்கள் என்று சொல்வதே பச்சை பொய். சில பேர் அப்படியே தொழுகிறாங்க, சில பேர் அதுக்கு மாற்றமாக தொழுகிறாங்க. சொன்னதா இருந்தா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஆமாங்க, வரலாறுகள் இப்படி 2 இருக்குதுங்க. இது 8+3 அப்படின்னு தொழுகிறாங்க, 20+3 அப்படின்னு தொழுகிறாங்க. இல்லை இப்படியும் மாறி மாறி இருக்கிறது. அது எது சரியா அதை நீங்க பார்த்து பின்பற்றிக்கிடுங்க. இதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு பேச்சு. இல்ல அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் 20+3 இந்த நஜாத்துக்காரன் எப்ப வந்தானோ அவன் தான் குறைச்சுதான் அப்படின்னா, இதெல்லாம் வரலாறுகளை புரட்டுவதை தவிர அல்லது வரலாறுகளை பொய்யை கற்பனை செய்து சொல்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? அதனால இவங்களுடைய பேச்சுக்கள் அது எதுவுமே சரியில்லை. நீங்க எங்க பேச்ச கூட கேட்காது. இரவு தொழுகை தராவிங்கிறது ஹதீஸ்ல இல்ல. கியாமுல் லைல் என்று வரக்கூடிய இந்த இரவு தொழுகை அது ரமலான்லயும் சரி, ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்ல நீங்க தொழுதாலும் சரி, அந்த தொழுகையினுடைய ரக்காத்துடைய எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல பாருங்க. இப்ப எல்லாமே தமிழ்ல வந்திருக்கு. புகாரி எடுத்து நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. முஸ்லிம் எடுத்து நீங்க பாருங்க. அதை பற்றி செஞ்சா போதும். நீங்க எங்களை பின்பற்றணும், தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றணும், அது தேவையே இல்லை. அல்லது சுன்னத் ஜமாத்தை பின்பற்றணும், அதுவும் நம்மளுக்கு அவசியமே இல்லை. எது நம்மளுக்கு தேவை? சொர்க்கம் போகணும். சொர்க்கம் போறதுக்கு யாருடைய வழியை பின்பற்றணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழி. ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்திருக்கிறாங்க? இன்னாருக்கு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒன்ன காட்டி தந்திருக்கும் போது அதுக்கு மாற்றமாக நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா அதுதான் வழிகேடு. அது ஷைத்தானுடைய வழி. இவங்க என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க தெரியுதா? அவங்க நிப்பாட்டுது என்னன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறீங்களே. இத மாதிரி ஒரு நல்ல அடியார்களை அவங்கள பேரை வைத்து மார்க்கத்தை உருவாக்குவது ஷைத்தானுடைய சிந்தனை. நல்லடியார்கள் அது வேற மேட்ரு. ஆனா மார்க்கத்தினுடைய ஆதாரமா? குர்ஆன் ஹதீஸ் மார்க்கமா? நல்லடியார்கள் மார்க்கமா? சஹாபாக்கள் சிறந்தவர்கள், நேர்மை மிக்கவர்கள், தியாகிகள், அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்கள், அது வேற மேட்ரு. அதுக்காக வேண்டி அவங்க காட்டுறது எல்லாத்தையும் செய்யணுமா? அப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொண்டு வந்த எல்லா சட்டத்தையும் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? இதுல இன்னொரு முக்கியமா வழங்கிக்கிடுங்க. கலீஃபாக்கள் 4 கலீஃபாக்களை பின்பற்றணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 ரக்காத்து காட்டிட்டாங்க. எனவே நீங்க உங்களுடைய கடவாய் பொருட்களால் கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸா பலவீனமான ஹதீஸாங்கிறது தனி விஷயம். சரியா? ஓ சுன்னத்தி ஓ சுன்னத்து குலஃபா ராஷிதீன் மஹ்தியீன் அல்லு அலைஹா பின் நவாஜித் அப்படின்னு வரும். அது பலவீனம் அப்படின்னு சர்ச்சை இருக்குது, வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு சரின்னு வச்சுக்கிட்டா கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வழிமுறைகளை பின்பற்றணும். அப்படி பின்பற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே 20 ரக்காத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா அதே ஹதீஸ்ல வரும், நீங்க சஹாபாக்களை பின்பற்றுங்க, குலஃபா ராஷிதீனை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. குல்லு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகள். மார்க்கத்தில் புதுமையாக உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஹதீஸை சொல்லும்போது முழுமையா சொல்லணும்லங்க. குலஃபா ராஷிதீனை பின்பற்றுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த ஹதீஸினுடைய தொடர்ல என்ன இருக்குது? பிதாத்தை பற்றி எச்சரிக்கை செய்யறாங்க ரசூலுல்லாஹ். நான் காட்டி தந்ததான் மார்க்கம், அதை தாண்டி நீ பின்பற்றாத அப்படின்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்கல்ல, அதையும் செய்யணும்ல. சரி, அடுத்து சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத்தை காட்டினாங்க. கலீஃபாக்களை அவங்களுடைய காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றணும்.
அதனால உமர் அவங்களுடைய காட்டி தந்த வழியின் அடிப்படையில் 20 ரக்காத்து. சரி, அதே மாதிரி இன்னொரு கலிஃபா தானே அபூபக்கர். அவங்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனை ரக்காத்து இருந்துச்சு அதையா சொல்லுங்க. உங்களுடைய வாதப்படி கலீஃபாக்களை பின்பற்றி 20 ரக்காத்து தொழணும் அப்படின்னா, அதே கலீஃபாக்கள்ல இன்னொரு ஆளு உமர் அவங்களுக்கு முந்தைய ஆளு அபூபக்கர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ஸலாத்துல் லைல் நீங்க சொல்லக்கூடிய தராவீஹ் எத்தனை ரக்காத்து சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டாங்க. உமர் 20 ரக்காத்து, உமர் 20 ரக்காத்து, அபூபக்கர் எத்தனை ரக்காத்து சொல்லு. இந்த கேள்விக்கு கியாமத் நாள் வரையும் பதில் வராதுங்க. அப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வரலாறு சொல்றங்கிற பேர்ல மனசுல என்ன தோணுதோ அதுதான் நீங்க சொல்றீங்க. உண்மையான வரலாறு சொல்லுங்க. மக்கள் அது எதை எடுக்கணுமோ எடுத்துட்டு போட்டோம். உமருடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்தது, அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி இருந்தது சொல்லுங்க. மக்கள் சிந்திச்சு அதை எடுத்துட்டு போட்டோம். வரலாறை பேசுவதாக இருந்தால் அப்படி பேசணும். அது என்ன, உங்களுக்கு தேவைன்னா உமரை தூக்குவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா அபூபக்கரை காலில் போட்டு நிறுத்திக்கலாமோ? அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்தது அதே மாதிரி தானே இருக்குது. புகார்ல அப்படித்தானே வருது. அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் ஸலாத்துல் லைல் அதே மாதிரி தான் இருந்துச்சு. கூடுதல் ரக்காத்து கூட்டினது உமருடைய ஆட்சி காலம். அப்ப உமருடைய ஆட்சி காலத்திற்கு முன்னால் வரையும் வாழ்ந்த நபி தோழர்கள், இந்த கலீஃபாக்கள் அவங்களுடைய நிலை என்ன? அப்ப இத மாதிரி வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லுகிறார்கள். அவங்க பேசினதனுடைய எல்லா வரிக்கு வரையெல்லாம் பதில் சொல்லல. சாரம்சத்துக்கு மட்டும் 20 ரக்காத்து என்பது அது ஒரு பித்அத். ரசூலுல்லாஹ் கற்று தந்த வழிமுறைகளே கிடையாது. 8+3 தொழலாம், 10+3 அல்லது ஹதீஸ்ல வந்த அளவிற்கு எத்தனை ரக்காத்து வருதோ அதை தொழலாம். அது தப்பே கிடையாது. இதுக்கு மாற்றமாக தொழுவது அது பித்அத். கடைசியாக ஒண்ணே சொல்லிக்கிறேன். உங்க வாதப்படி, அதாவது இவங்க சொல்ல 20 ரக்காத்துன்னு சொல்றாங்களா இல்லையா, இந்த வாதப்படி 20 ரக்காத்து கூடும் அப்படிதானே? 8 ரக்காத்து கூடுமா கூடாதா சொல்லுங்க. ஆயிஷா அறிவிக்கக்கூடிய, இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய இந்த 8+3 10+3 இந்த மாதிரி வருதா இல்லையா, இது கூடுமா கூடாதா? நீங்க உண்மையான மூமினா இருந்தால் அது கூடுன்னு தானே சொல்லணும். ஒரு நாளாவது குத்துபா பள்ளியில அல்ல சுன்ன ஜமாத் பள்ளி வாசல்ல நாளைக்கு ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி 8+3, அதுக்கு அடுத்த நாள் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை பின்பற்றி 10+3 அல்லது 13+ அப்படி செய்ய முடியுதா? நீங்க கேட்டு பாருங்க. வேண்டாங்க, நீங்க 8 ரக்காத்து 20 ரக்காத்து சரி ரைட்டு இருக்கட்டும், அதுல 1000 சர்ச்சை இருக்கட்டும், எனக்கு புரியல. ஆனா ரெண்டுமே இருக்குது. உமர் காட்டி தந்தது 20, ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது 8 10 அப்படின்னு இருக்குதுல, ரெண்டையும் நடைமுறைப்படுத்துங்களேன். உண்மையிலே ஒரு உண்மையான மூமினா இருந்தால் என்ன செய்வீங்க? 20 பிதஅத், அது ஹதீஸின் அடிப்படையில் நம்ம தெளிவாகத்தான் சொல்றோம். அது சுன்னத்துங்கிற அடிப்படையில் தொழக்கூடாது. ஒரு பேச்சுக்கு நீங்க ரெண்டும் சரி என்றால், புகாரியுடைய ஹதீஸை ரசூலுல்லாஹ்வை நீங்க மதிப்பதா இருந்தா இதையும் ஒரு நாளைக்கு நடைமுறைப்படுத்துங்க, அதையும் ஒரு நாளைக்கு நடைமுறைப்படுத்துங்க. அதுதானே நியாயம். ஆனா நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? ஒரு காலத்திலையும் படுத்த மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு வாயளவுல தான் கண்மணி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கன்னா கசக்குது, உங்களுக்கு கடுமையான கசப்பு. சும்மா நாங்க மொழுது வரோம், ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைக்கிறோம், பிரிய வைங்க, அதை வெளிப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் 8+3 தொழுதான், நான் தொழுது காட்டுறேன். ஒரு நாள் இல்ல, நான் ஒரு நாள் நான் தொழுகிறேன் அப்படின்னு நீங்க காட்டுங்க. ரமலான்ல தான் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதுக்கிறாங்க. ரமலான் அல்லாத மாதம் தொழுகிறாங்க. ஆயிஷாவுடைய ஹதீஸ்ல தெளிவா வரும், ஃபீ ரமலான், ரமலான்ல தான் இப்படி தொழுதுக்கிறாங்கன்னா அந்த ரமலான்ல ஒரு 10+3 தொழுங்களேன், அப்படி ஒண்ணு வழி காட்டுங்களேன். ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? தெரியும், உங்களுக்கு சத்தியம் தெரியும். இருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லிடக்கூடாது, ஏன்னா நஜாத்துக்காரன் முந்திட்டான், அவன் கருத்தெல்லாம் சரின்னு ஆயிடக்கூடாது. இந்த பயம்தான், மக்களை பற்றி உள்ள பயம்தானே தவிர படைச்சவனை பற்றி உள்ள பயம் இவங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வை பற்றி அந்த வெளியில பேசும்போது ரசூலுல்லாஹ் முஹப்பத்தும் வாங்க, உண்மையிலேயே முஹப்பத் இல்லை. இதுதான் அவங்க பயான்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய கருத்து. நாம அல்லாஹும் ரசூலும் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கைகளை, இந்த ரமலானுடைய இபாதத்துகளை நம்ம கழிப்போம். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.